தடைகள் அனைத்தையும் நீக்கும் தெய்வம், அறிவுக்கும் ஐசுவரியத்திற்கும் அடையாளமான தெய்வம். அனைவராலும் பிள்ளையார் என்று அன்புடன் அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் அவதரித்த தினமே விநாயகர் சதுர்த்தி. இந்த பண்டிகை எப்படி தோன்றியது? ஏன் இந்த நாளில் மண் விநாயகர் சிலை நிறுவி வழிபடுகிறோம்? விநாயகர் சதுர்த்தியின் பின்னணி கதை என்ன? விநாயகர் சதுர்த்தி அல்லது கணேஷ் சதுர்த்தி என்பது விநாயகப் பெருமான் அவதரித்த தினமாக கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். புராணக் கதைகளின்படி பார்வதி தேவியால் களிமண்ணால் உருவாக்கப்பட்ட பிள்ளையே விநாயகர். அவள் குளிக்கும்போது வாசலில் காவல் நிற்கும்படி அவர் உயிரூட்டி வைத்தார். சிவபெருமான் வருகை தந்தபோது விநாயகர் தன் தாயின் ஆணையை மதித்து அப்பா என்று அறியாமல் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. அதனால் கோபமடைந்த சிவபெருமான் விநாயகரின் தலையை வெட்டினார். பின்னர் பார்வதி தேவியின் துயரத்தைக் கண்டு சிவபெருமான் யானையின் தலையை கொண்டு அவனுக்கு உயிர் கொடுத்து விநாயகர் என்ற தெய்வமாக அருள் புரிந்தார். அதனை அடுத்து சதுர்த்தி திதியில் அவருக்கு விசேஷ பூஜை செய்வது வழக்கமாகியது. விநாயகர் தடைகள் நீக்கும் தெய்வம் என போற்றப்படுகிறார். எந்த ஒரு சுப நிகழ்வையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குவது பாரம்பரியமாகிவிட்டது. சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டால் அறிவு, செல்வம், நல்லது அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி பொதுவாக ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் வரும். வீட்டில் மண் விநாயகர் சிலை வைத்து துர்வாப்பு, கம்பு, பூரணம், கொழுக்கட்டை போன்ற நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. விநாயகா போற்றி எனும் கோஷங்கள் முழங்க பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெறுகிறது. 10 நாட்கள் கொண்டாட்டம் முடிந்த பின் விநாயகர் சிலை நீரில் விடப்படுவது வழக்கம். சுருக்கமாகச் சொன்னால் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் அவதரித்த நாளை நினைவுகூரும் பண்டிகை. அது குடும்பம், சமூகத்தில் ஒன்றுபட்ட உணர்வை ஏற்படுத்தும் முக்கியமான தினம். தடைகள் நீங்கி அறிவு வளம் பெருகச் செய்யும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நம் வாழ்வில் அமைதியும் ஐசுவரியமும் தரட்டும். இன்றைய விநாயகர் சதுர்த்தி வரலாறு காணொளி உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நம் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி அறிவும் செல்வமும் தரும் விக்னேஸ்வரன் உங்களின் வீடும் மனமும் எப்போதும் மகிழ்ச்சியால் நிரம்பச் செய்யட்டும். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். விநாயகா போற்றி.